ஐயா வாங்கம்மா, உட்காருங்க. ஐயா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசதான்ப்பா வந்தேன். உட்காருங்கம்மா. என்னம்மா விஷயம்? ஐயா நம்ம அலமேல இருக்கால, ஏம்மா அவ விஷயத்த இங்க வந்து பேசாதீங்கன்னு உங்ககிட்ட எத்தனை தடவைமா சொல்ல? அவ எனக்கு தங்கச்சி இல்ல, நான் அவளுக்கு அண்ணனும் இல்ல. அவளை பத்தி என்கிட்ட பேசாதங்க. அவ செஞ்ச காரியத்துக்கு அன்னைக்கே அவளை வெட்டி போட்டிருக்கணும். நீங்க தடுத்ததுனாலதான் சும்மா இருந்துட்டேன். எப்ப பார்த்தாலும் இப்படி வந்து அவளை பத்தி என்கிட்ட பேசாதங்கம்மா. என் பொண்டாட்டிக்கு அவளை பத்தி பேசுறது பிடிக்கல. ஐயா உன் பொண்டாட்டி தான் அப்படி இருக்கா. அவ வேற வயித்துல பிறந்தவ, அதனால அவ அப்படி இருக்கா. உன்னையும் அவளையும் ஒரே வயித்துல தானையா நான் பெத்தேன். நீ ஏயா இப்படி இருக்க? அவளை ஏயா விரோதியா பாக்கா? நான் விரோதிய பாக்கலமா, என்னை அப்படி பார்க்க வச்சுட்டா. நம்ம யாரும் முக்கியம் இல்லைன்னு தூக்கி எறிஞ்சிட்டு போனால. அவளை பத்தி எதுக்கு சும்மா சும்மா வந்து பேசுறிய? அவளுக்கெல்லாம் வளகாப்புலாம் பண்ண முடியாது. நான் முடிவு பண்ணிட்டேன். ஏதோ என் கண்ணுக்கு தெரியாம எங்கேயோ வாழ்ந்துட்டு போட்டோம், அவ்வளவுதான். ஐயா அவளுக்கு வளகாப்புலாம் பண்ண வேண்டாம்ப்பா. மாப்பிள்ளையே அவளுக்கு வளகாப்பு பண்ணி ஆகலாம்ப்பா. மாப்பிள்ளையா? மாப்பிள்ளை முறப்படியா என் தங்கச்சியை கட்டிட்டு போனா? அவனெல்லாம் அன்னைக்கே வெட்டி இருக்கணும். ஐயா அப்படிலாம் பேசாதப்பா. என்னதான் இருந்தாலும் அவளுக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டு இப்ப பிள்ளையும் பிறக்க போகுது. அவளுக்கு மாப்பிள்ளை வளகாப்பு பண்ணி ஆகலாம்ப்பா. அதுக்கு அந்த செல்லம்மா இருக்கால, அவதான் வந்து கூப்பிட்டுட்டு போனா. இந்த மாதிரி உங்க மாப்பிள்ளை வளகாப்பு பண்ணியாவ உங்க மகளுக்கு கண்டிப்பா வந்துருங்கன்னு சொன்னாயா. ஏமா அதுக்கு போகணும்னு நினைக்கிறீங்களோ? அதுக்கெல்லாம் போக வேண்டாம். ஏன்பா அப்படி சொல்லியா? உன் தங்கச்சி இப்ப மாசமா இருக்காயா. இவ்வளவு நாள் போகாம வராம இருந்துட்டோம். ஆனா இந்த வளகாப்புக்கு கண்டிப்பா வந்துருங்கன்னு சொல்லிட்டு போனாவ. ஏன்னா அவ நம்மளாம் வரணும்னு ஆசைப்படியாலாம்ப்பா. வயிற்றுல பிள்ளை வச்சிருக்காயா. அவ மனசு கஷ்டப்படுற மாதிரி எதுவும் நடக்க கூடாது. அதனால அம்மா சொல்றது கேளுப்பா. வளகாப்பு தான் நம்ம பண்ணையில. இந்த வளகாப்ப அவியதான் ஏற்பாடு பண்ணிருக்காவ. நம்ம அந்த வளகாப்புல போய் அவளுக்கு 2 வளையிலையாவது போட்டுட்டு வருவோய்யா. நீ அவளுக்கு சீரு சிறுவாடுன்னு ஒன்னும் செய்யாண்டா. ஏன் மொய் கூட செய்யாண்டாயா. என் கூட நீயும் பொண்டாட்டிய வந்து வளையல் போட்டு அவளை ஆசீர்வாதம் மட்டும் பண்ணிட்டு வாங்க போதும். அதுக்கே பிள்ளை சந்தோஷப்படுவாப்பா. அம்மா சொல்றது கேளியா. இவ்வளவு நாள் தான் அப்படியே கோவத்துல இருந்துட்டோம். இந்த வளகாப்புக்காவது போய் அவ்வளவு வாழ்த்திட்டு வருவோம்ப்பா. எதுவும் செய்யணும்னு கூட அவசியம் இல்லை. நம்ம போனாலே போதையா. ஏம்மா இந்த ஊருக்குள்ள எல்லாரும் என்னம்மா நினைப்பாவ? தங்கச்சிக்காரி ஓடி போனா 2 நாள் கோவப்பட்டா மறுபடியும் சேர்த்துக்கிட்டான்னு நினைப்பாவ. என்னால அந்த வளகாப்புக்கு வர முடியாது. ஐயா ஊரு இன்னைக்கு ஒண்ணு பேசும், நாளைக்கு ஒண்ணு பேசும்பா. நம்ம கதையை மறந்துட்டு வேற கதை கிடைச்ச உடனே அதை பத்தி பேசும். அதெல்லாம் நினைச்சிட்டு தங்கச்சி வளகாப்புக்கு வராம இருக்காதப்பா. இல்லம்மா சரிப்பட்டு வராது. அவ என்ன சாதாரண தப்பா செஞ்சா? ஓடி போயிருக்கா. ஐயா இந்த கல்யாணம் பிடிக்கலன்னு என்கிட்ட சொன்னப்பா. நான் தான் எதுவுமே யோசிக்காம பிள்ளை என் பேச்ச கேப்பான்னு நினைச்சிட்டு இருந்துட்டு வாங்கிட்டேன்னு சொல்லையில. பாவி மாவா இப்படி பண்ணுவான்னு நினைச்சு கூட பாக்கலப்பா. தெரிஞ்சு தெரியாம ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டா. அதுக்காக நம்ம அவளை மொத்தமா வெறுத்து ஒதுக்க கூடாதியா. யாருக்காக இல்லாட்டியும் சரி, அம்மைக்காக வாப்பா. ஏம்மா ஏமா இப்படி எல்லாம் கேக்குறிய? அலமேல ஆசைப்படியாலாம்ப்பா. நம்ம எல்லாரும் போகணும்னு. அவளுக்கு வேற எந்த ஆசையும் இல்ல. தயவு செஞ்சு என் கூட வாப்பா, அதுவே போதும். சரிம்மா. பத்ராளி வாமா வா. எப்ப நான் இந்த வீட்டை விட்டு வெளிய போவேன், எப்ப என் புருஷன்ட்ட வந்து பேசலாம்னு காத்திருந்தீங்களோ? நான் வீட்டை விட்டு வெளிய போன உடனே வந்திருக்கீங்க. என்ன வாசல்ல நின்னு பாத்துக்கிட்டே இருந்தீங்களோ? ஏம்மா அப்படி பேசுறா? என் பிள்ளைய பார்க்க நான் எந்த நேரத்துலனாலும் வருவேம்மா. ஏன் நான் வரக்கூடாதா? ஏம்மா உங்களை யாருமா வரக்கூடாதுன்னு சொன்னா? நீங்க இங்கே இருங்கன்னு தானே நாங்க சொல்லியோ. இல்லப்பா உன் பொண்டாட்டி ஏதோ நான் திருட்டுத்தனமா அந்த மாதிரிலாம் சொல்லியாதான் கேட்டேன். திருட்டுத்தனமா? இது திருட்டுத்தனமா? பத்ராளி என்ன பேசுறா? நீங்க சும்மா இருங்க. வேணும்னே உங்க அம்மா நான் இல்லாத நேரத்துல வந்து உங்க கூட பேசிட்டு இருக்காங்க. எதுக்கு? அவ வளகாப்புக்கு குடும்பத்தோட போய் சிறப்பா செய்யணும், அதுக்கு தானே. இங்க பாருமா, நான் அதை செய்ய இதை செய்யலாம் சொல்ல வரலம்மா. இந்த மாதிரி வளகாப்புக்கு கூப்பிட்டாவ போவோம் ஏன்னு சொல்ல வந்தேன். ஆளமேல புருஷனும் அதை செய்யணும் இதை செய்யணும்லாம் விரும்பல. நம்ம போனாலே போதும், சந்தோஷப்படுவோம்மா. ஆமா போனா போதும், வெறுமையை வீசிட்டு வந்துட்டாவன்னு சொல்லுவாங்க. நான் மூஞ்சியே பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். அவ வளகாப்புக்கு போறதுக்கு என் புருஷன் நீங்க கூட வந்திருக்கீல. எனக்கு அப்பயே சந்தேகமா இருந்து இந்த வளகாப்பு அவன் பண்ணியானா இல்ல நீங்க பண்றீங்களா? ஐயோ பத்ராளி ஏமா இப்படி பேசுறா? சந்தேகமா தான் இருக்கு. பாத்து எப்படி ரெடி பண்ணியா? இல்ல
இல்லம்மா, நான் எதுவும் செய்யல. மாப்பிள்ளதாம்மா செய்யாத. மாப்பிள்ளை கூட்டிட்டு ஓடுனவங்க மாப்பிள்ளை. என் புருஷன் அவளுக்கு எப்பேற்பட்ட மாப்பிள்ளை பார்த்து வச்சிருந்தாங்க தெரியுமா? கவர்மெண்ட் உத்தியோகம். அத விட்டுட்டு இந்த ஒண்ணு இல்லாதவங்க கூட ஓடி இருக்கா. பத்ராளி, மாப்பிள்ளை நல்ல வசதியானவர் தாம்மா. வசதியானவன் தான். ஆனா உங்க அப்பா அம்மா சொத்து கொடுத்தாங்களோ இல்ல 1 ரூபாய் கொடுத்தாங்களா? ரோட்ல தான் நின்னாங்க 2 பேரும். ஏதோ இப்ப ஒரு வீட்ல வாடகைக்கு இருக்காங்க, அவ்வளவுதான். ஒண்ணு இல்லாதவன் தான் அவன். ஒண்ணு இல்லாம இருந்தாலும் மாப்பிள்ளை பிள்ளைய நல்லாதாம்மா பாத்துக்கிட்டு இருக்காவ. இது நாள் வரைக்கும் அவிய நல்லாதான் வச்சிருக்காவ. இது என்ன சொல்ல வரியா? அப்ப உங்க பிள்ளை நீ நல்லா வச்சுக்கிறே இல்லையோ? ஐயோ, எதுக்கு மறுபடி தேவையில்லாததெல்லாம் பேசியா? நான் அவிய வாயில இருந்து சொல்லவே இல்லையம்மா. சொல்லவே இல்லையா? அவரு நல்லா வச்சிருக்காருன்னா என்ன அர்த்தம்? அப்ப இங்க ஏதோ தப்பா இருக்குன்னு அர்த்தம்? இல்லம்மா, ஒண்ணும் இல்லாதவரு அப்படின்னு சொன்னால அதனால நல்லா வச்சிருக்காருன்னு சொன்னம்மா, அவ்வளவுதான். நீயா எடுத்துக்கட்டி பேசாதம்மா. ஏங்க பாத்தியெல்லாம் உங்க அம்மையா எடுத்துக்கட்டி நான் பேசியேனா? எப்படி சொல்லியா பாருங்க. பத்ராளி சும்மா இரு. என்ன உங்களுக்கு தங்கச்சி பாசை இழுத்துட்டா? உங்க அம்மைக்கு தான் அப்பயே மாவ பாசை இழுத்துட்டு இப்போ உங்களுக்கு தங்கச்சி பாசை இழுத்துட்டா? வளகாப்புக்கு இந்த வீட்ல இருந்து யாரும் அடி எடுத்து வச்சு வெளிய போக கூடாது. எத்தி உங்களுக்கு என்ன சொல்லியே? நீங்க வளகாப்புக்கு போக கூடாது சொல்லிட்டேன். ஏங்க நீங்களும் போக கூடாது, பிள்ளையையும் கூட்டிட்டு போக கூடாது. பத்ராளி, நான் என்ன உங்ககிட்ட தங்கத்தையும் வைரத்தையுமா கேட்டேன்? அலமேல நம்ம எல்லாரும் வளகாப்புக்கு வரணும்னு ஆசைப்படியாலம்மா. இந்த ஒரு ஆசையாவது அவளுக்கு நிறைவேற்றி கொடுப்போமே. இல்ல தாச்சு பிள்ளம்மா, அவ ஆசைப்படி இந்த ஒரு விஷயத்தையாவது நம்ம நிறைவேற்றுவோமே. அதுக்காக ஒழுக்கமா நம்ம சொல்றவனுக்கு கட்டுப்பட்டு போயிருக்கணும். இப்படி இஷ்டத்துக்கு அவனையும் இழுத்துக்கிட்டு வரக்கூடாது. அப்படி திமிர எடுத்து போனவளுக்கு இதுதான் தண்டனை. யாரும் இந்த குடும்பத்துல இருந்து வளகாப்புக்கு போக கூடாது. வரவியெல்லாம் கேட்டு அவளை அசிங்கப்படுத்தணும். ஏமா அப்படி பேசியா? வாயு வயிறுமா இருக்காமா? இங்க பாருங்க, அவ வளகாப்புக்கு போனியா அப்புறம் நான் பொல்லாதவளாயிருவேன். இப்ப வளகாப்பு அப்புறம் நாளைக்கு மொட்டை அடிக்காம காது குத்தியாவே அப்புறம் அது இதுன்னு சொல்லி எல்லாத்தையும் செய்ய வைப்பிய. அவளுக்கு எதுவுமே செய்யக்கூடாது. எந்த காலத்துல அவளை மன்னிச்சு நாங்க ஏத்துக்கிட மாட்டோம். ஏங்க இந்த வீட்ல இருந்து யாரும் போக கூடாது சொல்லிட்டேன். போனவன் தெரிஞ்சது நான் இந்த வீட்ல இருக்க மாட்டேன். ஐயா பாரு, அவன் பொண்டாட்டி எப்படி பேசிட்டு போறா பாருப்பா. அந்த பிள்ளை ஆசைப்படுதுன்னு தானையா கேட்க வந்தேன். அவ வராட்டி இருந்துட்டு போட்டையா, நம்ம 2 பேரும் போயிட்டு வருவோமா? ஏம்மா, என் பொண்டாட்டி அவ்வளவு அவமானப்பட்டிருக்கா, அதனாலதான் அவ எப்படி பேசியா. தயவு செஞ்சு நீ இதுக்கு மேல கூப்பிடாதங்கம்மா. நான் வரமாட்டேன், நீங்களும் போக கூடாது. ஏன்பா அப்படி சொல்லியா? தங்கச்சிப்பா. தங்கச்சியா இருந்தா என் சொல் கேட்டு அவன் நடந்திருக்கணும். நம்மள மதிக்காம போனவள நம்மளும் மதிக்க கூடாதுமா. நம்ம யாரும் போக வேண்டாம், நீங்களும் போவாதீங்க. அப்புறம் பத்திரக்காளி ரொம்ப கோவப்படுவா சொல்லிட்டேன். என் பிள்ளை இவளுக்கு அப்படி என்ன அநியாயம் பண்ணுச்சு? இப்படி பண்ணியாலே இவா பாவி பாவி. ஒரு நாள் இவளை எதிர்த்து கூட பேசினது கிடையாது. சொன்ன வார்த்தைக்கெல்லாம் சரிமைனின்னு சொல்லுவா. ஏதோ தெரிஞ்சு தெரியாம ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டா. அதுக்கு அந்த பிள்ளை இந்த பாடுபடுத்தியாலே. என் பிள்ளையிலயும் ஒண்ணு சேர விட மாட்டேங்க. வளகாப்புக்கு என்னையும் போக கூடாதுன்னு சொல்லியா. இந்த வேதனையை நான் எங்க போய் சொல்லுவேன்? யாரு உள்ள வாங்க. சமதி நீங்களா? வாங்க வாங்க உட்காருங்க. ஒரு நிமிஷம் இருங்க, காபி போட்டு எடுத்துட்டு வந்துடுறேன். குடிச்சிட்டே பேசுவோம். அன்னைக்கிளி இருக்கட்டும். என்ன அன்னைக்கிளி, சமந்தின்னு கூப்பிடுங்க. சரி சமந்தி இருக்கட்டும். என்ன திடீர்னு வந்திருக்கிய? பிள்ளையும் கூட்டிட்டு வந்திருக்க கூடாதா? அவ வாழ போற வீடு இது, சுத்தி பாப்பால. இருக்கட்டும், கல்யாணத்துக்கு வரவே வந்து பாத்துக்கிட்டோம். ஏன் நின்னுட்டே இருக்கிய? உட்காருங்க. ஏட்டி மருமவளே, காபி போட்டு எடுத்துட்டு வா. இருக்கட்டும் சமந்தி, பரவாயில்ல. வீட்டுக்கு வந்துட்டு காபி குடிக்காமலாம் போக கூடாது. இருங்க, இப்ப போட்டு எடுத்துட்டு வந்துருவா. சரி சமந்தி. அப்புறம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு தான் வந்தேன். என்ன சொல்லுங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி நிச்சயம் வச்சுக்கிடலாமான்னு கேட்க வந்தேன். சம்மந்தி, நான் தான் அன்னைக்கு உங்ககிட்ட சொன்னேன்ல, இந்த நிச்சயம் எல்லாம் பண்ணி ரூபாய் செலவு பண்ண வேண்டாம், நேர கல்யாணத்தை வச்சுக்கிடலான்னு. இல்ல, நீங்க அன்னைக்கு வந்திருக்கும் போது பிள்ளைக்கு பூ கூட வைக்கல. பூ வைக்கலன்னா என்ன, அத தட்டை மாத்தியாச்சுல. நான் தட்டை கொடுத்தேன், நீங்க வாங்கிட்டிய. அது தட்டு மாத்திர கணக்கு தானே. வேணும்னா ஒரு நாள் பூ வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன். இதுல என்ன இருக்கு? இல்ல, மாப்பிள்ளையும் பொண்ணும் பார்க்கவே இல்ல. நீங்க மட்டும்தான் அன்னைக்கு வந்தீங்க. அவ்வளவுதானே, மாப்பிள்ளையும் கூட்டிட்டு வரேன். இல்ல சம்மந்தி, நிச்சயம் பண்ணிட்டோம்னா நல்லா இருக்கும் பத்தியல. பெருசா கிராண்டாலாம் வேண்டாம். நம்ம வீட்டிலேயே வச்சு ஒரு 4 பேரு உங்க சைட்லயும் 4 பேரு எங்க சைட்லயும் வச்சு
நிச்சயத்தை மாத்திடுவோம். என்ன சொல்றீங்க? நீங்க அதிகமா செலவாகும்னு நினைக்காதீங்க. எங்களுக்கு என்ன செலவு? நீங்க தான் சாப்பாடு போடணும் வரவியலுக்கு. அதுக்கு தான் யோசிச்சேன். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை சம்மந்தி. நிச்சயம் பண்ணிட்டா கொஞ்சம் திருப்தியா இருக்கும். கல்யாணத்தையும் முடிச்சிருவோமே. அடுத்த மாசம் 7ஆம் தேதி ரொம்ப நல்ல நாள்னு சொன்னாவ. அன்னைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிடுவோம். நிச்சயம் பண்ணிட்டு இருந்தா நாள் தான் தள்ளி போயிட்டே இருக்கும். கல்யாணத்தை முடிச்சிருவோம் சம்மந்தி. சொல்றதை கேளுங்க. வேணும்னா நாளைக்கே வந்து பிள்ளைக்கு பூ வச்சிருவோம். என்ன சொல்றீங்க? இல்ல இல்ல, பூ வைக்கணும்னு அவசியம் இல்ல. நிச்சயத்தை வச்சுட்டு உடனே கல்யாணத்தை வச்சிடலாமான்னு நான் யோசிச்சேன். நிச்சயத்துக்கு ஒருக்கா வீடு வீடா போய் கூப்பிடணும், அப்புறம் கல்யாணத்துக்கு ஒருக்கா வீடு வீடா போய் கூப்பிடணும். எதுக்கு உங்களுக்கு இந்த தேவையில்லாத அலைச்சலு? ஒரே அடியே கல்யாணத்தை முடிச்சிருவோம். என்ன சொல்றீங்க? முடிச்சிடலாம். அடுத்த மாசமே தான் கல்யாணம் வைக்கணும். ஆமா சம்மந்தி, கல்யாணம் பேசின பிறகு ரொம்ப நாள் தள்ளி போடக்கூடாது. தள்ளி போட்டாலே சிக்கல் தான். அடுத்த மாசமே கல்யாணத்தை முடிச்சிருவோம். அதுவும் சரிதான், ஒரே செலவா போயிடும். ஆனா ரொம்ப பக்கத்துல இருக்கே 7ஆம் தேதிங்கிறது. அது ரொம்ப நல்ல நாள்னு சொல்லிக்கிட்டாவே. அதுக்காக தான் அந்த நாள்ல வைக்கலாம்னு சொல்லி. அதை விட்டா இன்னும் 2 மாசம் காத்துக்கிட்டு இருக்கானுமா. அப்படியே சம்மந்தி? ஆமா சம்மந்தி, பிள்ளைகள் நல்லா இருக்கணும்ல. 7ஆம் தேதி கல்யாணத்தை வச்சிருவோம். பத்திரிக்கைய உடனே அடிக்க கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். இல்லன்னா தெரிஞ்சவியலுக்கு போய் வாயால சொல்லுங்க, அது போதும். சரி சம்மந்தி, நீங்க சொல்றீங்க. 7ஆம் தேதியே கல்யாணத்தை வச்சிருவோம்.